Good morning students, welcome to Kalabharati Academy. இன்றைக்கு டிஸ்கஷன் டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ், டைஜஷன் அப்சார்ப்ஷனில் ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று அப்பண்டிசைட்டிஸ், இன்னொன்று ஹெர்னியா, ஹைட்டஸ் ஹெர்னியா. ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். இதை பற்றி டிஸ்கஷன் இப்போ நம்ம குயிக்காக முடிச்சிடலாம். அப்பண்டிசைட்டிஸ்னு என்னென்னா, நமக்கு தெரியும் இலியம், அதாவது லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் போய் ஜாயின் பண்ணுற இடத்துல இலியோசிக்கல் வால்வு இருக்குது. அந்த சீக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அது டியூபுலர், ஒரு சைடு க்ளோஸ் ஆகிருக்கும், ஒரு சைடு சீக்கத்துக்குள்ளே மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும். இது ஹியூமன் பீயிங்கில் நார்மலாக மிகப்பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறதாக தெரியல. ஸோ திஸ் இஸ் கால்ட் அப்பண்டிக்ஸ் அண்ட் வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ். அது சுருங்கி போச்சு, சின்னதாகிருச்சுன்னு அர்த்தம். அப்பண்டிக்ஸ் இஸ் தி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ் leading to the severe abdominal pain, lower abdominal pain, severe abdominal pain. வயிற்று வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், லோயர் அப்டாமினில் இருக்கும். ட்ரீட்மெண்ட்டில் ஒரே ஒரு வழி தான், ரிமூவல் ஆஃப் தி அப்பண்டிக்ஸ் பை சர்ஜரி. ஆப்ரேஷன் பண்ணி அப்பண்டிக்ஸை வெளியே எடுத்துடணும். ஏன்னா அதுக்கு நம்ம மிகப்பெரிய உதவியை டைஜஸ்ட் சிஸ்டத்தில் கிடையாது. அதனால் டக்குன்னு ரிமூவ் பண்ணிடலாம், வேறு வழியும் கிடையாது. இஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் டிலேட், நாளாகி போச்சுன்னா அப்பண்டிக்ஸ் வெடிச்சிடலாம். வெடித்தா உள்ளே சேர்ந்துருக்கிற ஸ்டோன்ஸு மற்ற ஐட்டங்கள்லாம் சேர்ந்து எல்லா இடத்துலையும் பரவி பெரிட்டோனைட்டிஸ் ஃபார்ம் பண்ணும். பெரிட்டோனியம் என்ன, அது உங்களுக்கு தெரியும். பாடி கேவிட்டிஸில் உள்பக்கத்தில் லைன் பண்ணியிருக்கக்கூடிய சீரோசா மெம்பரேன், அதில் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் வந்து பல பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால் அப்பண்டிசைட்டிஸ் வந்துருச்சுன்னா டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணிடணும். கால் பிளாடரில் அதே மாதிரி ஸ்டோன் வந்தாலும், கால் ஸ்டோன் வந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும். So, treatment is delayed, appendix may rupture, infection of the abdomen, peritonitis இதெல்லாம் வரலாம். Appendicitis is caused by blockage of the hollow portion of the appendix. இப்போ ஒரு டியூப் அப்படி இருக்குது, இது சீக்கம்னு வச்சுக்கோங்க. இந்த டியூப் தனியாக தொங்குது, உள்பக்கம் ஹோல் இருக்குது, இப்படி உள்ளே போகுது. இந்த பக்கம் பிளண்டட், இந்த பக்கம் எந்த ஹோலும் கிடையாது, தனியாக டியூப் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இது உள்ளே போய் ஃபுல்லாகி டைட் ஆகிடுச்சுன்னா, மேலும் மேலும் பொருள் போய்கிட்டே இருந்துச்சுன்னா பெருசாக வீங்கி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனாக போயிடுச்சு. அவ்வளோதான் என்னுடைய ரியல் மீனிங். காஸ் பை பிளாக்கேஜ் ஆஃப் தி ஹாலோ போர்ஷன் ஆஃப் தி அப்பண்டிக்ஸ். இது எதனால் ஆகுது? கால்சிஃபைடு ஸ்டோன்ஸ். ஸ்டோன் எங்கேருந்து வருது? எங்கேருந்து வரல, நம்முடைய ஃபீசிஸ் தான் அது. ஏன்னா ஃபீசிஸ் மேலும் மேலும் உள்ளே சேர்ந்து ஹார்டாகி அது மாதிரி ஆயிரும். பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டிபேஷனும் ஆகும், அல்லது ஃபுட்டில் கல் பொருள்கள் அதிகமாக இருந்தாலும் ஆகலாம். இதுதான் மெயின் ரீசன். இன்ஃப்ளேம்டு லிம்ஃபாய்டு டிஷ்யூ ஃப்ரம் அ வைரல் இன்ஃபெக்ஷன், பேரசைட்ஸ், கால் ஸ்டோன்ஸ் ஆர் டியூமர்ஸ் மே ஆல்சோ காஸ் பிளாக்கேஜ். இந்த பிளாக்கேஜ் எங்கேருந்து வரலாம்? நம்ம இலியத்தில் என்ன பார்த்தோம்? பேச்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். பேச்சாக ரவுண்டாக சுற்றி இருக்குது இலியத்தை சுற்றி. அது என்னென்னா லிம்ஃபாய்டு டிஷ்யூ. அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி அதன் மூலமாக பரவி அது அப்பண்டிக்ஸ்க்கு வந்து அதுலேயும் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் வரலாம். இன்ஃபெக்ஷன் மூலமாக இன்ஃப்ளமேஷன் ஆகலாம். அது ஒரு ரீசன் போக, ஸ்ட்ரெயிட்டாக வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகலாம், அல்லது ஸ்ட்ரெயிட்டாக பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன் ஆகலாம், அல்லது பித்தப்பையில் உண்டான கால் ஸ்டோன்ஸு அங்கேருந்து டியோடினத்துக்கு வந்து இதில் வந்து சேர்ந்துடலாம். இதில் அப்பண்டிக்ஸில் வந்து சேர்ந்துடலாம். ஸ்மால் இன்டெஸ்டின்ஸை பூராத்தையும் கிராஸ் பண்ணி இன்னும் சீக்கத்துக்குள்ளே வந்து அப்பண்டிக்ஸில் போயிடும். அப்படியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது, கால் ஸ்டோன் மூலமாக. ஆர் டியூமர்ஸ், அந்த இடத்துல கேன்சர் வந்தாலும் அது மாதிரி வரலாம். இதுதான் அது பிளாக் ஆகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஓகே, அடுத்து ஹைட்டஸ் ஹெர்னியா. ஹெர்னியான்னு அர்த்தம் பாடி கேவிட்டிஸில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், விசரல் ஆர்கன்ஸ், மசில்ஸை அல்லது இன்னொரு ஏரியாவை கிராஸ் பண்ணி வெளியே துருத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஹெர்னியா. தட் இஸ் கால்ட் ஹெர்னியா. சரியா? இப்போ ஹைட்டஸ் ஹெர்னியான்னு என்னன்னு சொன்னால், இட் இஸ் டயஃப்ராமேட்டிக் ஹெர்னியா. டயஃப்ராம் எங்கே இருக்குது? அப்டாமினல் கேவிட்டிக்கும் தொராக்ஸ் கேவிட்டிக்கும் நடுவில் டிரான்ஸ்வர்ஸ் செப்பரேஷன் ஆஃப் மசில்ஸ். அப்போ கீழே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் மேலே போச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? தட் வில் காஸ் ஹெர்னியா. கீழே என்ன இருக்குது? நார்மலாக என்ன லெஃப்ட் சைடில் ஸ்டொமக் இருக்குது. நார்மலாக லெஃப்ட் சைடில் ஸ்டொமக் இருக்குது. ஸ்டொமக்குடைய கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா
75 டைம்ஸ் பிக்கராக மாறும், சுருங்கும். அதில் டிரான்ஸ்வர்ஸ் மசில்ஸ், லாங்கிடியூடல் மசில், ஒப்ளிக் மசில், 3 விதமான மசில்ஸ் கண்ட்ராக்ட் பண்ணுறதுனால அதனோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகம். ஃபுட் சேனிங்கில் மிகப்பெரிய ஆக்டிவிட்டி அது பண்ணுது. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரக்சுரல் அப்நார்மாலிட்டி. யாருக்கா டயஃப்ரம் வீக்காக இருந்தால் அந்த பிரச்சனை ஆயிரும். விச் தி சுப்பீரியர் பார்ட் ஆஃப் தி ஸ்டமக்கோடைய ஃபஸ்ட்டு பகுதி, கார்டியாக் ஃபண்டஸ் அந்த ஏரியா பகுதி என்ன ப்ரொட்ரூட்ஸ் உள்ளே துருத்திக்கிட்டு இருக்குது. எங்கே? ஸ்லைட்லி அபவ் தி டயஃப்ரம். டயஃப்ரத்துக்கு மேலே கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்து துருத்திக்கிட்டு. தட் இஸ் கால்ட் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா அல்லது ஹைட்டஸ் ஹெர்னியா. இதில் இன்ஜுரி ஆர் அதர் டேமேஜ் மே வீக்கன் தி மசில் டிஷ்யூ. டயஃப்ரத்தில் இன்ஜுரி, அடி வாங்கிட்டோம், ஏதாவது வண்டி கிண்டி மோதி டயஃப்ரம் அடி வாங்கிருச்சு, அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸு வரலாம். டயஃப்ரமேட்டிக் மசில் டிஷ்யூ டேமேஜ் ஆச்சுன்னா இப்படி வரலாம். டூ மச் ப்ரெஷர், ரிப்பீட்டடாக ஹெவி ப்ரெஷர் இந்த டயஃப்ரத்துக்கு கொடுக்குறோம்னு சொன்னாலும் வரும். ஹெவி ப்ரெஷர் எங்கேருந்து வருது? நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் coughing, vomiting, straining during the bowel movement, constipation and lifting up the heavy objects. வெயிட் லிஃப்டர் இருக்காரு, வயிற்றை உள்ளே தள்ளி வெயிட் லிஃப்ட் தூக்கணும், டயஃப்ரத்தை டேமேஜ் பண்ணலாம். அது மாதிரி ஹெவி வெயிட் நம்ம தூக்கினாலும் வயிறு தம் அடக்கிறோம். அப்போ அந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது ரிப்பீட்டடாக வாமிஷன், ரிவர்ஸ் பெரிஸ்டால்சிஸ் அது, அப்போ டயஃப்ரம் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். இந்த மாதிரி வேலைகளில் புறத்துலேயும் இது நடந்துடும். ஸோ சிம்டம்ஸ் என்ன? சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பர்ன். ஹைட்டஸ் ஹெர்னியா தான் ஹார்ட் பர்ன் இருக்கும். ஏன்னு சொன்னால் டயஃப்ரத்தை விட்டு வெளியே போயிடுச்சு, மேலே தூக்கிடுச்சு அது. அப்போ அந்த பைலோரிக் ஸ்பின்டர் ஒழுங்காக வேலை செய்யாது. என்ன ஸ்டமக்குடைய கண்டென்ட் ஈசோபேகஸ்குள்ளே நுழைஞ்சி வாய் வரைக்கும் வர்றதுக்கு ரொம்ப ஈஸி. அதில் இருக்கிற ஹெச்சிஎல் எல்லாத்தையும் அரிக்கும். தட் இஸ் கால்ட் ஹார்ட் பர்ன். அதான் ஃபஸ்ட் சிம்டம். இது ஏன்? ஸ்டமக் கண்டென்ட்ஸ் ட்ராவல் பேக் இன்டு ஈசோஃபேகஸ் ஆர் ஈவன் இன்டு தி ஓரல் கேவிட்டி, வாய் வரி கூட வந்துடும். காசஸ் பெயின் இன் தி சென்டர் ஆஃப் தி செஸ்ட், நெஞ்சு எரிச்சல், டியூ டு தி எரோடிங் நேச்சர் ஆஃப் தி அசிடிட்டி. ஹெச்சிஎலோடைய அசிடிட்டினால அவ்வளோ இருக்கிற செல்கள் எல்லாம் அரித்து நம்ம என்ன செய்யுது? எரிச்சலை உண்டாக்கு, நெஞ்சு எரிச்சலை உண்டாக்குது. Symptoms from hiatal hernia may be improved by changes such as raising the head of the bed, weight loss and adjusting eating habits. இதை ஸ்ட்ரக்சுரல் அப்நார்மாலிட்டி தான். இதில் வந்து பேக்டீரியா, வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் ரொம்ப பெருசாலாம் கிடையாது. அப்போ என்ன செய்ய முடியும்? இந்த வயிறு ரொம்ப பெருசாக மேலே வராத வரைக்கும் படுக்கும்போதெல்லாம் தலையை உயர்த்தி வச்சு படுக்கணும், மேலே ஏறாமல் தடுக்கிறதுக்கு. ஒன்று, ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது. இது மாதிரி வேலைகள்லாம் செய்யலைன்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? குறைக்கும். ஒரே நேரத்தில் மொத்தமாக சாப்பிடக்கூடாது. துருண்டு விட்டு விட்டால் சாப்பிட்டா வயிறு என்ன செய்யாது? டயஃப்ரத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நமக்கு குறைஞ்சிரும். ஸோ ஈட்டிங் ஹேபிட்ஸை மாற்றுறதுனால உடம்பு வெயிட்டை குறைக்கணும். என்ன படுக்கும்போது தலையை ரொம்ப உயர்த்தி வச்சு படுக்கணும், சமதளமாக படுக்கக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் பண்ணோம்னு சொன்னால் இதனுடைய சிம்டம்ஸை நம்ம கொஞ்சம் குறைக்க முடியும். சிம்டம்ஸ் கொஞ்சம் குறைக்க முடியும். இப்போ இந்த பிக்சர்ஸ் பார்த்துடலாம். சீக்கம், இது இலியம் ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய லார்ஜ் போர்ஷன் வந்து சீக்கத்தில் ஜாயின் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த பக்கம் க்ளோஸ் ஆகிருச்சு. திஸ் இஸ் கால்ட் அப்பண்டிக்ஸ், வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ். திஸ் இஸ் வெரி நார்மல். அந்த சொல்லப்பட்ட காரணங்களில் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற பொருள்களை அடைச்சி டைட்டாகி ஏன்னா இந்த வால் இதுக்கு மேலே விரிய முடியாத கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும்போது செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி ஏன்னா உள்ள இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் வந்துடும். அதுனா பெருசாகிடும், இது ரப்சர் ஆகிடும், பல பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ இந்த இடத்த என்ன செய்யணும்? ரிமூவ் பண்ணிட்டு தச்சு விட்றணும். இது தேவையில்லை. என்ன தட் இஸ் கால்ட் அப்பண்டிக் சர்ஜரி. ஓகே, இது அப்பண்டிசைட்டிஸில் விட முக்கியமான விஷயம். அடுத்து ஹையட்டஸ் ஹெர்னியா. ஹெர்னியாவில் என்ன வருது? இப்போ இதான் டயஃப்ரம்.
இப்போ ஈசோஃபேகஸ் உள்ளே வருது. இங்கே பைலோரிக் ஸ்பின்டர் இருக்குது, ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. உள்ள ஸ்டமக் வந்து இப்படி அமைஞ்சிருக்கு, ஜே ஷேப்பில் இப்படி அமைஞ்சிருக்கு. திஸ் இஸ் கரெக்டர் கர்வேச்சர், திஸ் இஸ் லெசர் கர்வேச்சர். சரியா? இது இந்த இடத்துல டயஃப்ரத்தில் சின்ன கிழிசல் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்டமக்கை நேராக இது வழியாக கொஞ்சம் வெளியே வந்துடும். தட் இஸ் கால்டு ஹையாட்ரஸ் ஹெர்னியா. ஸோ ஸ்ட்ரக்சுரல் டேமேஜ். இது ஹைட்ரல் ஹெர்னியா. ஈசோஃபேகஸ் இங்கே இருக்குது, டயஃப்ரத்தில் சின்ன கிழிசல் வந்ததுனால ஸ்டமக்கே கொஞ்சம் பகுதி என்ன செஞ்சிருச்சு, மேலே வந்துருச்சு. இங்கே கொஞ்சம் சுருங்கியிருக்கு, இது ஸ்டமக்கு. இதுவும் ஸ்டமக்கு தான், கொஞ்சம் டயஃப்ரத்தை விட்டு கொஞ்சம் மேலே வந்துருச்சு. பைலோரிக் ஸ்பின்டர் இங்கே இருக்குது, டயஃப்ரத்தை விட்டு ஸ்டமக் கொஞ்சம் மேலே வந்துருச்சு. திஸ் இஸ் கால்டு டயஃப்ராமேட்டிக் ஹெர்னியா அல்லது ஹைட்ரல் ஹெர்னியா அல்லது ஹையாட்ரஸ் ஹெர்னியா. அப்போ இங்கே இருக்கிற HCl இது வரைக்கும் வந்துடும். இந்த பைலோரஸ் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. அப்போ உள்ளே வந்து வாய் வழியாக கூட வந்துடும், நெஞ்செரிச்சல் இது எல்லாத்தையும் உண்டாகும். ஸோ இதுக்கு வழின்னா ஆப்ரேஷன் பண்ணலாம், என்ன கொஞ்சம் சரி பண்ணியும் அதை குறைக்கலாம். ஹெர்னியாவோட கண்டிஷனை பொறுத்தது இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸில் இன்னும் ஒரு டிஸ்கஷன் இருக்குது, அது நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.